ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகள் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. இந்த கணக்கு வந்து குரூப் 4ல 2025ல கேட்கப்பட்ட கொஸ்டின். சரிங்களா? நம்ம இந்த கணக்குல ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் எவ்வளவு பேர் தெரியும். சரிங்களா? அதை நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, விகிதம் 5:3 அதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதை வந்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் கணக்கு செஞ்சுக்கிட்டே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பதான் வந்து சீக்கிரமா நம்ம சொல்லி முடிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி டாபிக் இருக்கு. சரிங்களா? அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ரேஷியோனா என்ன அப்படின்னா விகிதம். ஏதோ ஒரு 2 நம்பரை பின்ன வடிவில் எழுதி சிம்பிளிஃபை பண்றது, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ ஒரு வகுப்புல 60 மாணவர்கள் இருக்காங்க, 30 மாணவிகள் இருக்காங்க. அப்ப மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை சொல்றோம்? மாணவர்கள். அதை வந்து தொகுதியில போட்டுக்கணும். ரெண்டாவது வார்த்தை எதை சொல்றோம்? மாணவிகள் அப்படின்னு சொல்றோம். அதை பகுதியில போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு காமனான நம்பர் என்ன? ஏதாவது டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 60ஐயும் ஒரு நம்பர் வந்து டிவைட் பண்ணோம், 30ஐயும் ஒரு நம்பர் டிவைட் பண்ணும். அந்த மாதிரி இது ரெண்டுக்கும் காமனா ஒரு நம்பர் இருக்கும். என்ன இருக்கும்னா அதை நம்ம பிரிச்சு எழுதலாம். 6 பெருக்கல் 10, 3 பெருக்கல் 10 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? 6 10 60, 3 10 30. இப்ப இந்த காமனா இருக்கக்கூடிய இந்த 10 நம்ம அடிச்சிடலாம். இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? சிம்பிளிஃபைனா 6/3 இது அப்படியே இருக்கட்டும். இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா நம்ம கணக்குக்காக சொல்லி இது 6:3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கணக்குல ஏதோ ஒரு நம்பரு இந்த 5ஓட நம்ம பிரிச்சு எழுதலாம். பாத்தீங்களா? 6 பெருக்கல் 10, 3 பெருக்கல் 10 அப்படின்னு மேலைங்களையும் ஒரே நம்பர் காமனான நம்பர் இருக்குல்ல, அது மாதிரி இதோட ஏதோ ஒரு காமனான நம்பர் இருந்திருக்கும். சரிங்களா? அந்த நம்பரை தான் என்ன பண்ணிருப்பாங்க? சிம்பிளிஃபை பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நம்பரை தான் நம்ம அந்த கணக்குல வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்ப சிம்பிளிஃபை பண்ணது என்ன கிடைச்சு? 6/3 கிடைச்சுல. மேலைங்களையும் நம்ம என்ன பண்ணோம்? 10 இருந்துச்சா? சரிங்களா? இங்க 10 இங்கேயும் 10 இருந்துச்சா? நம்ம அடிச்சோமா? 10க்கு வந்து நம்ம அடிச்சுட்டு 6/3 எழுதிட்டோம். தேவைப்பட்டா நம்ம மேல நம்ம 15 ஊதலாம். சரிங்களா? அதுக்கு பேர் வந்து சமான விகிதம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? விகித சமம் அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? அப்ப அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவைப்பட்டா 15 மேலே 15 கீழே 15 பெருக்கலாம். தேவைப்பட்டா மேல 2 கீழே 2 பெருக்கலாம். என்ன வேணாலும் நம்ம வந்து அந்த ரேஷியோ அப்படிங்கிற நம்பரோட நம்ம பெருக்கிக்கலாம், மேலே கீழையும் பெருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அந்த கணக்குல அப்படின்னா இந்த 5:3ல ஏதோ ஒரு நம்பரை நம்ம அடிச்சிருக்காங்க. நம்ம அது என்ன நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ண நம்பர் கொடுத்துக்கலாம் இல்லையா? அப்புறம் என்ன பண்ண போறேன்? இந்த கணக்குல ரேஷியோல இதை பிரிச்சு எழுதிக்கிறேன். 5/3 எழுதிக்கிறேன். சரிங்களா? 5:3 தான் வந்து 5/3 எழுதலாம். 5/3 5:3 எழுதலாம். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இதோட மேலையும் கீழையும் நான் 10ஆல பெருக்க போறேன். இதை விட்டுருங்க, 5:3 விட்டுருங்க. 5:3 இப்படி எழுதிட்டேன். இப்படி எழுதுனத மேலையும் கீழையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 10ஆல பெருக்கிறேன். பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 10 5 10 50, 3 10 30. சரிங்களா? இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மாணவர்கள் வந்து 50 பேர் கிளாஸ்ல, மாணவிகள் வந்து 30 பேர். சரிங்களா? இதை அடிச்சாரு. நம்ம இப்படி நம்ம மாத்தினது பிறகு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? மாணவர்கள் மாணவர்கள் வந்து 50 பேர். நம்ம அந்த மாதிரி மேலைகளே ஏதோ ஒரு காமனான நம்பரை வந்து நம்மளே பெருக்கலாம். எந்த நம்பர் வேணாலும் பெருக்கலாம். மாணவிகள் வந்து
சரிங்களா? அப்ப மொத்த மாணவர்கள் எவ்வளவு பேரு? மொத்த மாணவர்கள் மாணவ மாணவிகள் எழுதும். மாணவ மாணவிகள் மொத்த மாணவ மாணவிகள் எவ்வளவு பேரு? 80 பேர். சரிங்களா? ரைட், ஓகே. இப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவர்கள் தெரியும், மாணவ மாணவிகள் தெரியும். அதுக்கு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 16% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறவில்லை பார்த்தீங்களா, அதை வந்து எதுல தேர்ச்சி பெறவில்லை? மாணவர்கள்ல 16% பேர் தேர்ச்சி பெறவில்லை. அப்ப மாணவர்கள் எவ்வளவு பேர்? 50. 50ல 16% எவ்வளவு பார்க்கணும்? அது 50 மாணவர்கள்ல 16%. 50 16%. 16/100. சரிங்களா? 16% அப்படிங்கிறது 16/100. எதுல நம்ம வந்து சதவீதம் பார்க்குறோமோ அதையும் அந்த நம்ம பார்க்குற சதவீதம் நம்மளே பெருக்கிறோம். அப்படிதான் பெருக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இங்க வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 50 50, 2 50 100, 1 2 8 2 16. சரிங்களா? இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்குதுன்னா 8. அப்போ மாணவர்கள் 50 பேர்ல தேர்ச்சி பெறாத மாணவர்கள் 8 பேர். சரிங்களா? அதான் நான் சொல்லுவேன், தேர்ச்சி பெறாத மாணவர்கள் 8 பேர். சரிங்களா? அப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 8% மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை. மாணவிகள் எத்தனை பேர்? 30 பேர். அந்த 30ல 8% பெருக்கல் 8/100. சரிங்களா? 10 அடிப்போம். 3 10 30, 5 100. சரிங்களா? திருப்பி நம்ம என்ன பண்ணலாம்? 2 அடிப்போம். சரிங்களா? 2 10, 4 2 8. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இதுல சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னா, மேல 12 கீழே 5 கிடைக்குது. திருப்பி நம்ம இதை அடிக்கிறோம். 1 5 5, 7 5 10, மீத 2 இருக்கு. அதை நம்ம சொல்ல முடியாது, அடங்காது, சின்ன நம்பர். புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம்னா 20 ஆயிரும். அப்ப 4 5 20. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2.4 மாணவிகள், தேர்ச்சி பெறாத மாணவிகள் வந்து 2.4 கிடைக்குது. இது எப்படி மாணவிகள் வந்து 2.4 இப்படி இருக்கும்னா நீங்க யோசிக்கணும்னா, நமக்கு கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மாணவர்கள் எல்லாம் முழு நம்பர்ல தானே இருப்பாங்க, 10 20 ஏதோ சம்திங்ல தானே இருப்பாங்க. இங்க 2.4 இருக்கு அப்படின்னு நீங்க அதை யோசிக்காதீங்க, நமக்கு கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அவ்வளவு. சரிங்களா? அப்போ தேர்ச்சி பெறாத மாணவர்கள் வந்து 8 பேர், தேர்ச்சி பெறாத மாணவிகள் வந்து 2.4. அப்போ தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மாணவிகள் 2, அதாவது மாணவ மாணவிகள் எவ்வளவு பேர்? இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு வந்துடும். 8ஐயும் 2.4ஐயும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 10.4. சரிங்களா? 8 2 கூட்டினா 10, 10.4 தான் வந்து தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள். அப்ப மொத்த மாணவர்கள் எவ்வளவு பேரு? 80 பேர். 80 பேர்ல இருந்து இங்க 0 சேர்த்துக்கணும், ஏன்னா புள்ளி இருக்குதுனால. 10.4 பேரு கழிச்சிட்டோம்னு வச்சுங்க, 10.4 பேர் வந்து தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள். அப்ப டோட்டல் மாணவர்கள் 80 பேர்ல இருந்து இந்த 10.4 கழிச்சிட்டோம் அப்படின்னா தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப இங்க கடன் வாங்கிக்கோங்க. இங்கே கடன் வாங்கணும்னா இது 10, இது நீங்க கடன் கொடுத்தா இது 10, இது 9 இருக்கும். சரிங்களா? 10ல 4 போச்சுன்னா 6, இங்க மேல 1 புள்ளி வச்சுக்கிறோம், மேல 9 தான் இருக்கும். 9 அப்படியே டேரக்டா இருக்க வேண்டியதான். இங்க கடன் கொடுத்ததுனால 7 தான் இருக்கும், 7ல 1 போச்சுன்னா 6. சரிங்களா? அப்போ 69.6 அப்படிங்கிறது தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள். சரிங்களா? தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் வந்து 10.4, தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் வந்து 10.4, தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் வந்து 69.6. சரிங்களா? இப்ப நமக்கு என்ன கணக்கில் கேட்டிருக்காங்க? தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம். அப்ப மொத்த மாணவர்கள் இருந்து அந்த தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப மொத்த மாணவர்கள் 80 பேரு, தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் வந்து 69.6 பெருக்கல் 100%. சரிங்களா? ரைட், ஓகே. இப்ப இதை கூட்டி பார்த்தாலும் 80 வந்துடும் பாருங்க. இதை நீங்க கூட்டிங்கன்னா 80 மாணவர்கள் வந்து பாருங்க. 10க்கு 0 மிச்சம் 1, 9 1 10, 10க்கு 0 மீதம் 1, நீ சேர்த்தோம்னா 6 1 7, 7 1 8,
80 மாணவர் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா? சரி, ஓகே, இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடணும். சரிங்களா? ரைட். அடுத்து இந்த 69.6 10 பெருக்குனா என்ன ஆகும்? இந்த ஜீரோ மட்டும் தான் இதோட சேர்த்து பெருக்கும். சரிங்களா? அப்ப 69.6. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம புள்ளி வைக்க கூடாது, ஃபர்ஸ்ட் மொத்தமா பெருக்கணும். 69.6 இந்த ஜீரோவோட பெருக்கணும். 69.6 புள்ளி இல்லாம பெருக்கணும். 69.6 புள்ளி வைக்காம எடுத்துட்டு இந்த 10ஓட பெருக்கணும்னா ஏன்னா இந்த ஜீரோ தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், இங்க ஒரு நம்பர் தாண்டி புள்ளி இருக்கா நம்ம குத்திக்கணும். சரிங்களா? அப்ப கீழே என்ன இருக்கும்? 8 மட்டும் தான் இருக்கும். இங்க பர்சன்டேஜ். சரிங்களா? இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், 8ஆல அடிக்கணும். 1 8 8 8 64. 69ல 8 64 அது மீதம் 5 இருக்கும். சரிங்களா? 5 வந்து 6 முன்னாடி சேர்த்தோம்னா 56. அப்ப 7 8 56. 7 8 56. இப்ப நம்ம கீழே ஒண்ணுதான் இருக்கு, மேல 87 இருக்கு. அப்ப 87%. அப்ப தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம் வந்து 87%. நான் வந்து உங்களுக்கு ஒரு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால டைம் உங்களுக்கு எடுத்துருக்கு. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு 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 இந்த கணக்கை போட்டுடலாம். சரிங்களா? இதே வந்து 87% நான் கண்டுபிடிச்சது. இப்போ வந்து தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் இருக்காங்களா, அவங்களுக்கும் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இதை நான் அடிச்சுட்டு போறேன். தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் வந்து எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 10.4. அப்ப மொத்த மாணவர்கள் 80 பேர். அதுல 10.4 பேர் வந்து தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள். எத்தனை சதவீதம்? 100%. சரிங்களா? இப்ப அதே மாதிரிதான் இங்க ஒரு ஜீரோ இருக்கு, இங்க ஒரு ஜீரோ அடிச்சிடும். அப்ப முதல் மாதிரிதான் 10.4 10 பேர் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? 104 தான் இருக்கும். கீழே 8 தான் இருக்கும். இங்க பர்சன்டேஜ் தான் இருக்கும். இப்போ அடிக்கிறோம். 1 8 8, இங்கேயும் 1 8 8, 10ல 1 8 8 இருக்கு, மிச்சம் 2 இருக்கு. 4 முன்னாடி சேர்த்தோம்னா 24, 3 8 24. அப்போ 13%. அப்போ 13% பேர் வந்து தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம். சரிங்களா? அப்போ ஒரு சதவீதம் அப்படின்னா 100%. அதுல வந்து தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் 13%னா 100%ல 13% நம்ம படிக்கிறோம்னு வச்சுங்க, என்ன வரும் பாருங்க. இங்க வந்து கணக்கு வச்சுன்னா 10,000, 10ல 3 போச்சுன்னா 7, இங்க என்ன இருக்கும்? 9 தான் இருக்கும். 9ல 1 போச்சுன்னா 8. அப்ப 87% வந்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம். சரிங்களா? இப்படியும் நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? அடுத்த இந்த கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம எக்ஸாம்ல போட்டுருக்கும் போது டைம் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எது 2 ஆன்சர் தவறு, எது 2 ஆன்சர் சரியா இருக்கும் யோசிப்போம். நீங்க பாருங்களேன், இங்க 13% கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது இதுதான் ஆன்சர். சொல்ல மாட்டேன், இது ஆன்சர் 87%. சரிங்களா? 87% கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஏதோ ஒரு சதவீதத்தை நம்ம பிரிச்சு எழுதுறோம்னா அதை கூட்டினா 100% வரும். இப்போ இது ரெண்டையும் கூட்டதான் 100% வரும். பாருங்க, 87%, 13% நம்ம கூட்டினாதான் 100% வரும். சரிங்களா? இப்ப இந்த நம்பரை இதோட நீங்க கூட்டினாலும் 100% வராது, இதை இதோட கூட்டினாலும் 100% வராது, இதை இதோட கூட்டினா கூட தான் வரும். அப்ப நமக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா அந்த எந்த 2 ஆன்சர் வந்து கூட்டினா 100% வருது, ஏன்னா இங்க வந்து 2 விஷயம் தான் நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? ஒண்ணு தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம், இன்னொன்னு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம். அப்ப 2% கூட்டினா நமக்கு 100% வரும். அப்ப இது 2 தான் வரும். அப்ப இதுலயே ஒன்று ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணி போடலாம்.